அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள். கூவத்தூரில் நடைபெற்ற பரபரப்பான செய்திகள் அனைத்தும் உண்மைதான். நான் வெளியிட்டதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நான் யாருக்கும் மன்னிப்பும் கேட்க முடியாது என்று ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். 15,000 அதிமுகவின் தொண்டர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி பன்னீர்செல்வம் அணியில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பிறகுதான் தற்பொழுது கூவத்தூரில் நடைபெற்ற அனைத்து கூட்டங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் செலவு செய்தார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கான ஆதாரமும் என்னிடம் இருக்கிறது. மேலும் கருணாஸ் அவர்களின் உதவியுடன் தான் அனைத்து நடிகர் மற்றும் நடிகைகள் கூவத்தூரில் வந்தார்கள் என்றும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் அந்த கூட்டம் கூவத்தூரில் நடைபெற்றது என்றும் இதில் 75 லட்சம் வரை செலவு செய்யப்பட்டது என்றும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருப்பப்படி திரிஷா அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வந்தார் என்றும் இதில் 25 லட்சம் கொடுக்கப்பட்டது என்றும் அதற்கான அனைத்து ஆவணங்களும் என்னிடம் இருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் நடிகை திரிஷா அவர்களும் மறுப்பு தெரிவிக்க முடியுமா என்பதை மட்டும் அவர்கள் வெளியிட வேண்டும். இதுவரைக்கும் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எங்களை பற்றி அவதூறாக பேச வேண்டாம் என்றுதான் கூறியிருக்கிறார் தவிர அப்படிப்பட்ட சம்பவமே நடக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியோ அல்லது கருணாஸோ திரிஷா அவர்களோ இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. நான் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் நீதிமன்றத்தில். அது எப்பேற்பட்ட வழக்கில் இறுதி முடிவாக இருந்தாலும் அதில் நான் ஏற்றுக்கொள்வதற்கு முழுமையான சம்மதம் இருக்கிறது என்று கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். என்னை துன்புறுத்துவதாகவும் கூலிப்படைகளை வைத்து என்னை கொலை மிரட்டல் விடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த வழக்கை நான் பதிவு செய்கிறேன் என்றும் தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஏவி ராஜு அவர்கள் பண மோசடியின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி மீது கோபத்துடன் அனைத்து உண்மைகளையும் வெளியிடப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் கூவத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றி ஒவ்வொன்றையும் வெளியிட்டிருந்த நிலையில் திரிஷா அவர்கள் தற்பொழுது இதற்கு விளக்கம் கேட்ட பொழுது மன்னிப்பும் கேட்டார். இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ மூளை சரியில்லாதவன் என்று என்னை அவமானம் செய்ததன் காரணமாகத்தான் அனைத்து ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் தற்பொழுது அவதூறு வழக்கை பயன்படுத்தியதன் காரணமாக என்னை பொதுவெளியில் அசிங்கப்படுத்தியதன் காரணமாக இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறேன். கூவத்தூரில் நடிகை திரிஷா அவர்கள் வந்தாரா இல்லையா என்பது வழக்கின் முடிவில் தெரியப்படும். அதில் யாரெல்லாம் சிக்குவார்கள், யார் குடும்பத்திற்கெல்லாம் அவப்பெயர் ஏற்படும் என்பதை கோர்ட்டில் பார்த்துக்கலாம் என்று தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நடிகை திரிஷா அவர்களுடன் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் வீடியோவும் என்னிடம் இருக்கிறது என்றும் தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்று ஜெயக்குமார் அவர்கள் பேசியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களையும் இந்த வழக்கின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.